அன்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை அம்மாப்பேட்டை ஸ்ரீ வீரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். தஞ்சை நாகப்பட்டினம் பேருந்து சாலையில் தஞ்சையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மாப்பேட்டையில் இந்த கோயில் உள்ளது. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் என்று பாடுவார் பாரதியார். தஞ்சை மாவட்டத்தில் பல ஊர்களில் காளி வழிபாடு சிறப்பாக நடைபெறும். அவற்றில் ஒன்று கோயில்தான் இந்த அம்மாப்பேட்டை வீரமாகாளி. பல வருடங்களுக்கு முன் வெண்ணாற்றில் அத்தி மரத்தினால் ஆகிய அம்மன் விக்கிரகம் மிதந்து வந்தது. அதனை ஊர் மக்கள் எடுத்து வந்து அதற்கு ஓலை குடிசை அமைத்து வீரகாளியம்மன் என்ற பெயர் சூட்டி வழிபட்டு வந்தனர். சில ஆண்டுகளுக்கு பின் விக்கிரப்பன் வாய்க்காலில் மண் தோண்டும் போது அம்மனின் கற்சிலை கிடைத்தது. அதனை அத்திமர காளிக்கு முன் பிரதிஷ்டை செய்தனர். அது முதல் அந்த கற்சிலை மூலவராகவும் அத்திமரத்தினராகிய அம்மன் உற்சவராகவும் கருதி வழிபட்டு வந்தனர். பின்னர் கோவிலுக்கு ஓட்டு கட்டடம் அமைத்தனர். அதன் பின் கற்றளியாக கோவிலை அமைத்தனர். ஆலய கோபுரத்தில் சுதை வடிவ அம்மனின் திருவுருவை தரிசிக்கலாம். ஆலய நுழைவு வாயிலை கடந்தவுடன் மகாமண்டபத்தில் சிம்மம் அமைந்துள்ளது. அடுத்து கருவறையில் அத்திமரத்தால் செய்யப்பட்ட ஆதி வீர காளியம்மனும் அவருக்கு முன் கல் திருமேனி கொண்ட அம்மனும் உள்ளனர். மகாமண்டபத்தில் துர்க்கை அம்மனை தரிசிக்கலாம். வெளிச்சம் வரும்போது வலப்புறத்தில் சௌபாகிய யோக வாராகி அம்மன் சன்னதி உள்ளது. இவள் எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்களை விரட்டக்கூடிய சக்தி மிகுந்தவள். இவள் அன்னை பராசக்தியின் போர்ப்படை தளபதி. இவளை ராஜராஜ சோழனுக்கு குலதெய்வம். பஞ்சமி நாளில் வாராகி அம்மனுக்கு தேங்காயில் தீயிட்டு தீபமேற்றி வழிபடுகிறார்கள். இந்த ஆலயத்தில் ஒரு காலத்தில் புற்று வழிபாடு நடந்தது. இப்போது அதே இடத்தில் நாகக்கன்னியம்மன் வழிபாடு நடக்கிறது. ஆலயத்தின் இடதுபுறத்தில் லக்ஷ்மி குபேரரை தரிசிக்கலாம். வீரகாளியம்மனை வழிபட்டால் நம் மனம் விருப்பங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறிடும். திருமணப்பேறு, மகப்பேறு, வேலைவாய்ப்பு ஆகியவை கிட்டிடும். எடுத்த காரியத்தில் வெற்றியும் வசப்படும். சரளமாக பேச்சுத்துறனின்றி திணறும் குழந்தைகளை தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமைகளை இங்கு வந்து முறைப்படி வழிபட்டால் சரளமாக பேசும் திறன் பெறவர். சித்திரை மாதம் 10 நாள் பெருந்திருவிழா. முதல் செவ்வாய்க்கிழமை வீதி உலா நடைபெறும். 5 நாட்கள் வீதி உலா முடிந்து ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் வந்தடைவார். அம்பாளின் திருநடன வீதி உலா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி வழிபடுவார்கள். மேலும் ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி நவராத்திரி, பங்குனியில் சதசண்டி ஹோமம், மார்கழி மாத விடியற்கால பூஜை, பௌர்ணமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை முதலியவை இங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள். நம் இன்னல்களை களைந்து இன்பங்களை வாரி வழங்கும் அம்மாப்பேட்டை ஸ்ரீ வீரகாளியம்மனை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.